நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பேசினோ வண்டி கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மெக்கானிக் நண்பர் தான் கொண்டு வந்திருந்தார். முதல்ல வந்து நமக்கு வந்து செக் இன்ஜின் லேம்பு வந்து எரியல. நம்ம ஓனாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வண்டியில் வந்து ECU வந்து போயிடுச்சு. ECU நமக்கு வந்து சுத்தமாக வந்து போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு போய் ECU வாங்கிட்டு வந்து மாட்டிட்டாங்க. மாட்டி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இருக்க புது ECU அதே பார்ட் நம்பர் வந்து இது வந்து லாஸ்ட்டில் வந்து 20ன்னு முடியும், அது வந்து 24ன்னு முடியும். ஆனால் கம்பெனியில் வந்து இது அப்டேட்டட் ECU போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வண்டி வந்து திரும்ப வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் ஒர்க் ஆகலை. மற்றபடி செக் இன்ஜின் லேம்பில் ஆன் ஆகிடுச்சு. இப்போ புது ECU மாட்டினதுக்கப்புறம் ஆன் ஆகிடுச்சு. வண்டி செல்ஃப் ஸ்டார்ட்டை மட்டும் ஆகலை. கிக்கர் ஸ்டார்ட்டில் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஏன்னா செல்ஃப் மட்டும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செல்ஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனேயே நமக்கு வந்து என்ன வந்தது அப்படின்னு சொன்னோம்னா OPDயில் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் A சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுக்கும் நமக்கு வந்து வண்டி செல்ஃப் ஆகாததுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா பிக்கப் காயிலோட வரக்கூடிய ஓம்ஸ் லீடிங்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. பிக்கப் காயில் வந்து பல்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆனாலும் திரும்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து செல்ஃப் வந்து எடுக்கலை. உடனே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மேக்னெட் காயில் வந்து நம்ம வந்து கலட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மேக்னெட் காயில் வந்து செக் பண்ணிட்டோம். மேக்னெட் காயில் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போது வீடியோவில். கம்மிவா இது வந்து மேக்னெட் காயில் இருக்கிற நிலைமையை மட்டும் பார்த்துங்க. இவ்வளோ டஸ்ட்டு வந்து இருக்குது. காமி இப்போது மல்டிமீட்டரில் வந்து நம்ம வந்து பஸ்ஸர் மோடில் வந்து வச்சுருக்கோம். பஸ்ஸர் மோடில் வந்து வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த 2 லீடையும் டச் பண்ணால் நமக்கு வந்து பீப் வரும். அதே மாதிரி வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த வயரில் வந்து நம்ம எது வேணாலும் எந்த சைட்லனாலும் நம்ம வந்து இப்படி கொடுக்கணும். இப்படி ஒவ்வொன்றா வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து கண்டினியூட்டின்னு வந்து நமக்கு வந்து அடிக்கணும். இப்படி 3 லீட்லையுமே நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்ணால் நமக்கு வந்து கண்டினியூட்டி வந்து அடிக்கணும். ஆனால் வந்து கண்டினியூட்டி வந்து அடிக்கலை. அதோட நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மேக்னெட் காயில் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மேக்னெட் காயில் வந்து இப்போ வந்து பிரித்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடில் உரசிருக்கா, இந்த சைடில் உரசி இந்த மேக்னெட் காயில் வந்து போயிடுச்சு. இதில் உரசினது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வெறும் டஸ்ட்டு தான். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள்.